வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ நான் அதற்காக எடுத்துக்கொண்ட அட்டை வந்து இறை தூதர் ஏஞ்சல் மைக்கேல் அவர்களோட அட்டையை எடுத்திருக்கேன். அதே போல நீங்க இதை மைக்கேல் கொடுக்குற மெசேஜாவும் பாவிச்சுக்கலாம், இல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாவும் நீங்க பாவிச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். இந்த அட்டையில வந்திருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த அட்டையில சில ஆங்கில எழுத்துக்கள் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஓகே, சோ நீங்க இப்ப அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பேர்ல இந்த ஆங்கில எழுத்துக்கள் முதன்மையா வந்திருக்கலாம், இல்ல இடையில வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா முடிவுல வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ அது என்னென்ன ஆங்கில எழுத்துக்களா இருக்கலாம் அப்படின்னா CIOP YSGP and VRAN இந்த போன்ற எழுத்துக்கள் உங்க பேர்ல முதல்ல, இடையில இல்ல கடைசியில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். சோ இது போல எழுத்துக்கள் இருக்குன்னா உங்களுக்கு இந்த வாசிப்பு வந்து மிக கணக்கச்சிதமா பொருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்திருக்க மெசேஜ் என்ன தெரியுமா? மைக்கேலும் அண்ட் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து நீங்க இப்ப போயிட்டு இருக்க பாதை ரொம்ப சரியான பாதை. ஓகேவா? சோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப சிறப்பான பாதை, எந்த வித பயமோ தயக்கமோ வேண்டாம் அப்படின்றாரு. ஓகேவா? அதே போல நீங்க ஒரு விஷயத்த சென்றடைவதற்கு தான் ஒரு பாதைங்கிறது என்ன, ஒரு விஷயத்த நான் போய் எடுத்துக்கணும், உங்களுக்கான ஒரு வெற்றி கோப்பை அங்க ஒரு இருக்கு, தூரமா இருக்கு, அதை நோக்கி பயணிக்கிறது பேர் தான் பாதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ உங்களோட வெற்றி கோப்பை, உங்களோட வெற்றி என்னவா இருக்கலாம்னா உங்களோட குடும்பம் நலன் கருதி நீங்க ஏதாவது செய்யக்கூடிய செயல்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா படிப்பு, இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது எனக்கு வேணும் அப்படிங்கிறது போல ஏதாவது உங்களோட லட்சியம் அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல பொருளாதாரம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, என்ன வேணா இருக்கட்டுமே. ஓகேவா? சோ நீங்க அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சரியா தான் போயிட்டு இருக்கீங்க. இடையில கொஞ்சம் சில தடங்கல்கள், சில பயங்கள்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்கு. சோ முருகப்பெருமான் மைக்கேல் கொடுக்குற மெசேஜ் என்னன்னா வேண்டாம், இந்த தயங்கம் பயம் எதுவுமே தேவையில்ல, நீங்க தவறான பாதைகளையும் சொல்லல. ஓகேவா? சோ உங்க மனசாட்சி சொல்ற விஷயத்த நீங்க நம்பி இறங்கி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு பயமும் வேண்டாம். உங்க வழி என் வழி தனி வழி அப்படின்றது போல பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு விஷயம். சோ அது தடைகள் ஏற்படும், பட் அந்த தடையை தகர்க்கிறதுக்கு வந்து உங்களுக்கான ஒரு ஆற்றல் உங்க கூடயே இருந்து செயல்படும். ஓகேவா? இது இன்னும் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ குழந்தைகள் வந்து இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துப்பாங்க, சரியா? சோ அந்த ரேஸ்ல கலந்துக்கும் போது அதுங்க ஓடுங்க, சில நேரங்கள்ல தடுக்கி விழும். ஓகேவா? தடுக்கி விழும் போது முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட யார் வந்திருக்காங்களோ, இப்ப அவங்க கூட ஒருத்தங்க நிப்பாங்கல்ல, இந்த குழந்தைக்காக ஒருத்தர் நிப்பாங்க, அது அவங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல அண்ணன் தங்கச்சிங்களா இருக்கலாம், சோ யாரோ ஒருத்தர் நண்பர்களா கூட இருக்கலாம், அவங்களுக்காக இருக்கக்கூடிய நபர்கள். உடனே அந்த குழந்தை வந்து அந்த அவங்களதான் பார்க்கும், நான் அந்த மாதிரி தடுக்கி விழுந்துட்டேன், அடுத்து என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு பதட்டத்திலயோ பயத்திலயோ அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. சோ அப்ப நம்மள நம்பி ஒரு ஜீவன் திரும்பி பார்க்கும்போதே நம்ம கடவுள் ரூபத்துலதான் தெரியும். ஓகேவா? சோ அது போலதான் உங்களுக்கான ஒரு ஆற்றல் இருக்காங்க. சோ அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஓகே சில தடங்கல்கள் வருது, சில இடங்கள்ல தடுக்கி விழுறீங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் கடந்து போயிடணும். சோ உனக்கான ஓட்டப்பந்தயத்துல நீ இருக்க. ஓகேவா? சோ ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு, உனக்கான வெற்றி காத்துட்டு இருக்கு. நீங்க ஓட ஓட தான் அதை சென்று அடைய முடியும் அப்படிங்கிறது முருகப்பெருமான் மைக்கேல் கொடுக்கிற விஷயங்கள். ஓகேவா? சோ பயங்கிறது வேண்டாம், தோத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட வரக்கூடாது. ஓகேவா? எங்கேயுமே நான் குயிட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஏன்னா இது வந்து பல காலங்களுக்கு போராட்டம் இருக்கலாம், இது நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கலாம். சோ நம்ம போகணும், நமக்கான விஷயங்கள் வேணும். உங்க மனசு சொல்லுது இல்லையா, நீ ரொம்ப நியாயமா தான் இருக்க, உனக்கானதுதான் அது, நீ போய் எடுத்துக்க அப்படிங்கிறது இருக்கலாம். உறவு சார்ந்து, படிப்பு சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, எங்கேயோ ஒண்ணு நான் போய் எனக்கான விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு பயணிக்கிறீங்கன்னா தைரியமா பயணிங்க. திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் தட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறது தான் மைக்கேல் அண்ட் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, சோ நல்லா இருக்கு. தடங்கல்கள் வரதான் செய்யும். ஓகே, நெக்ஸ்ட் கடை கூட அதுதான் வருது. பட் அந்த தடங்கல்கள் வந்தாலும் எங்கேயோ இருந்து உங்களோட உள்குரல், உங்களோட மனசாட்சி, இல்லைன்னா உங்களோட உள் உணர்வு, இல்ல அந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு செய்திகள் வந்துட்டே இருக்கும், இது இப்படி செயல் பண்ணு. ஓகே, அது உனக்கு சரியா வர சான்சஸ் இருக்கு. சோ தடங்கல்கள் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, தவறான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் வருதுன்னா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வரதான் செய்யும். மனுஷங்கன்னு இருந்தா 1000 கற்பனைகள், 1000 பயங்கள் மனசுக்குள்ள அப்படி இப்படி போட்டுட்டே இருக்கும். பட் மைக்கேல் அண்ட் முருகப்பெருமான் கொடுக்குற இன்னொரு பிளெஸிங்ஸ் என்னன்னா, உங்களோட அகம் சார்ந்தே பார்த்துட்டே இருக்காதீங்க, புறம் சார்ந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. மனசுக்குள்ளேயே ஓட்ட வேண்டாம். நீ வெளியில உனக்கான விஷயங்களை செய்ய உங்களோட கடமைகள், நீங்க என்னவா இருக்கீங்களோ அதற்கான கடமைகளை செய்யலாம். நீங்க மாணவர்களா இருந்தீங்கன்னா
என்ன பண்ணணும், படிக்கணும், படிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதே போலதான் உங்களுக்கான நியமிக்கப்பட்ட கடமை என்னவோ நீங்க அதை செஞ்சீங்கன்னா செய்ய 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 உங்களுக்கான பிளெஸிங்ஸ், உங்களுக்கான வழிபாதை உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்னன்னா, உங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் மிகவும் நியாயமாக பதில் அளிக்கவும். உங்களோட மனசாட்சி உங்களிடம்னா வேற யாருமே கிடையாது, நீங்க உங்க மனசாட்சி. உங்க மனசு உங்ககிட்ட பேசும்ல. சோ நம்ம வேற யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சில நேரம் பிடிச்சா பதில் சொல்லுவோம், கேட்கறவங்களை பொறுத்து இருக்கு. நம்ம மிகவும் விரும்பும் நபர் கேட்டா நம்ம ஒளிவு மறைவு இல்லாம பதில் சொல்லுவோம். இன்னும் சில பேர் கேட்டா இவங்கெல்லாம் கேட்டா நம்ம என்னது பதில் சொல்றதுன்னு மௌனமா இருந்துருவோம். பட் இங்க கேள்வி யார் கேட்கறாங்கன்னா உங்களோட மனசு. சோ நீங்க மத்தவங்களுக்கு உண்மையா இருக்கீங்களா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது, நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் மைக்கேல் அண்ட் முருகர் கொடுக்குற மெசேஜ். இன்னொரு மெசேஜ். ஓகே, சோ நீங்க உங்ககிட்ட கேள்விகள் உங்க மனசாட்சி கேக்குதுன்னா அதுக்கு தெளிவான பதில் கொடுங்க. அதற்கு தெளிவான பதில் கொடுக்க கொடுக்க உங்களுக்கான ஒரு விழிப்பு நிலை வரும். சோ உண்மையை நீங்க கண்டறிவீங்க. உங்க மனசாட்சிக்கிட்டே நீங்க கரெக்டா பேசலன்னா அப்புறம் யார்கிட்ட பேச முடியும்? சரியா? சோ நீங்க சரியாதான் யோசிக்கிறீங்க. உங்களுக்கான மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கீங்க. இது வெளிநாடு, வெளியூர், அது போல இருக்கலாம். சோ எங்கேயோ ஒரு விஷயம் போகணும், நடக்கணும், செய்யணும், பட் மனசுக்குள்ள பயம் இருக்கு அப்படின்றது போல இருக்கலாம். பட் மாற்றம்ங்கிறது தானா நிகழாது. உங்களுக்கான மாற்றத்தை நீங்க தான் நிகழ்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் மறுபடியும் எல்லா கார்ட்ஸ்லயும் வருது. ஓகேவா? இப்ப நீங்க இதை பாத்துட்டு இருக்கீங்கன்னா 21 நம்பர் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க, 777 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க, சோ 555 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இது போன்ற ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்க கண்ணில் படும். ஓகேவா? 21 பார்க்க நிறைய சான்சஸ் இருக்கு. கிஃப்ட், பரிசு, ஓகே, அது ஆன்மீகம் சார்ந்த பரிசு கிடைக்கலாம். இல்ல உங்க வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமா இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது போல உங்க மனசு நியாயமான விஷயத்துக்கு ஆசைப்படுது இல்லையா, அது போன்ற ஏதாவது ஒரு பரிசு. பணம் சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், ஒரு ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அத்தியாவசியம், இது தேவைப்படுது, கண்டிப்பா தேவைப்படுது அப்படிங்கிற நீங்க நினைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு மிக விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? சோ இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். இது நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பொருந்தக்கூடும். ஓகேவா? அதே போல பேசக்கூடிய வார்த்தைகளை கரெக்டா பேசுங்க. உங்களோட எண்ணத்திலையும் கரெக்டா இருங்க. ஓகே, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு அடிக்கடி நான் சொல்வேன். சோ உங்களோட எண்ணத்தை நீங்க அடிக்கடி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு என்னென்ன வேண்டாமோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சரியா? சோ பேசக்கூடிய வார்த்தைகள், எண்ணம், இது ரெண்டும் கவனிச்சு நீங்க உற்று நோக்குனீங்கனாலே உங்களுக்கான விஷயங்கள் உங்களை வந்து அடைஞ்சிடும். சரியா? எதுவுமே தாமதமாகாது. நம்ம தான் பயணிச்சுட்டு இருக்கோம். நம்மளோட பயணம், நம்மளோட வேகத்தை பொறுத்து தான் நம்மளுக்கான வெற்றி நிர்ணயிக்கப்படுது. சோ நீங்க உங்களோட பார்வையை தெளிவு பண்ணிட்டு என்ன வேணும் என்ன வேண்டாம், நம்ம என்ன என்றோம், நம்ம என்ன பேசுறோம், இதுல எல்லாம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம் எதுவா இருக்கட்டும், வேலை சார்ந்து, பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, உறவு சார்ந்து என்ன எண்ணி நீங்க செயல்படுறீங்களோ அது உங்களோட கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கறது இவங்க 2 பேர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகேவா? சோ இது ஒரு பொதுவான வாசிப்பு. இது யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்திடுங்க. நன்றி.